இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு கடந்த செப்டம்பர் 21 ஓராண்டு நிறைவடைகிறது. இந்த கடந்த ஒரு ஆண்டில் என்னென்ன மாற்றங்கள் அவருடைய அரசாங்கத்தில் நடைபெற்றன, நாட்டிலே நடைபெற்றுள்ளன, மக்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடைபெற்றுள்ளன என்பது தொடர்பாக இந்த காணொளியிலே ஒரு சுருக்கமாக பார்ப்போம். அதை தவிர பலஸ்தீனத்தை ஒரு ஸ்டேட்டாக, அதாவது ஒரு இறைமையுள்ள நாடாக பிரித்தானியா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது நேற்று. அதாவது ஏற்கனவே அறிவித்ததன் பிரகாரம் அந்த செயல்பாட்டை தற்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது பிரித்தானியா. ஸோ அது தொடர்பாகவும் இந்த காணொளியிலே விரிவாக பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். கடந்த செப்டம்பர் 21, 2024 ஆண்டு இலங்கையிலே ஒரு வித்தியாசமான புதிய அரசியல் மாற்றம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அதாவது ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ், அதாவது வழமையான கட்சிகளை தவிர்த்துவிட்டு மக்கள் ஒரு புதியவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருந்தார்கள் இலங்கையில். அவர்தான் அனுரகுமார திசாநாயக்க. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 42% வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். குறிப்பாக இலங்கையின் சட்டத்தின்படி ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட வேண்டுமென்றால் அவர் அளிக்கப்பட்ட வாக்குகளில் 50% அதிகமாக ஒரு வாக்கையேனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானவர் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். ஆனால் கடந்த தேர்தலில் தான் முதல் முறையாக ஒரு வேட்பாளர் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெறாமல் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். உங்களுக்கு அந்த நடைமுறை தெரியும். 50% மேலதிகமாக வாக்குகளை பெறாவிட்டால் அவர் விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கான முறைமை இலங்கை சட்டத்தில் உள்ளது. அப்படியான ஒரு முறையில்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 2024 ஆண்டு வெற்றி பெற்றிருந்தார். கடந்த தேர்தலை சற்று ஒரு சுருக்கமாக பார்த்தோமானால், குறிப்பாக முக்கியமாக 4 பிரதான வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தார்கள். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, அவர் அப்பொழுது தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சி, அந்த அமைப்பின் சேர்ந்துதான் அவர் அந்த தேர்தலில் போட்டியிட்டார். அதன் பின்னர் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராயிருக்கும் சஜித் பிரேமதாச அவர் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற பெயரில் போட்டியிட்டிருந்தார். அதன் பின்னர் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க புதிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் போட்டியிட்டிருந்தார். இதை தவிர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின், அதாவது மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் நாமல் ராஜபக்ஷவும் அந்த தேர்தலிலே போட்டி போட்டிருந்தார். ஸோ இப்படி 4 முனை போட்டியாக கருதப்பட்ட போதிலும் முதல் 3 வேட்பாளருக்கு இடையில தான் கடுமையான போட்டி இருக்கும் என்றும் கருதப்பட்டது. அது அவ்வாறே நிகழ்ந்திருந்தது. இந்த ரீதியில் தான் அனுரகுமார திசாநாயக்க ஒரு மும்முனை போட்டியிலே அதிக வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் கடந்த செப்டம்பர் 21, 2024 ஆண்டு. அவரது கட்சி கிட்டத்தட்ட ஒரு இடதுசாரி தத்துவத்தை கொன்ற ஒரு தொழிலாளர்களுக்கான கட்சியாகத்தான் கருதப்பட்டது. ஒரு கம்யூனிசம் சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி, அதாவது ஜேவிபி என்ற பெயரில் இருந்த கட்சி. அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், மக்கள் கடந்த 2022 ஆண்டு இலங்கையிலே கடும் ஒரு புரட்சி போராட்டத்தை நடத்தி அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சியிலிருந்து அகற்றி இனி யாரும் வேண்டாம், தங்களுக்கு ஊழலற்ற ஒரு புதியவர் வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் அப்போது இருந்தார்கள். பின்னர் ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக கருதப்பட்டு பின்னர் அவர் ஒரு 2 வருடங்கள் ஆட்சியை நடத்திய பின்னர் தான் இந்த தேர்தல் நடைபெற்றிருந்தது. இந்த நேரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு பெருவாரியான பரந்துபட்ட இலங்கை முழுவதுமே வாக்குகள் அளிக்கப்பட்டு, குறிப்பாக தமிழ் மக்களும் அவருக்கு அதிகமான வாக்குகளை வழங்கி அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருந்தார்கள். ஸோ தற்பொழுது அவர் தெரிவு செய்யப்பட்டு 1 வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. இந்த 1 வருடங்களில் சில முன்னேற்றகரமான சம்பவங்கள் பல நடைபெற்றிருக்கின்றன என்றுதான் கூற வேண்டும். இதுவரை காலமும் ஒரு அரசியலில் மக்கள் பார்க்காத புது மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு புதிய சக்தி, மக்கள் நிறைய எதிர்பார்ப்புகளுடன் அவரை ஆட்சி கட்டில் அமர்த்தி இருந்தார்கள். ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. குறிப்பாக இலங்கை மக்களிடையே அந்த கடந்த ஆட்சியாளர்கள் மீது, அவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது கடுமையான ஒரு அதிருப்தியும் கோபமும் இருப்பது ஒரு வெளிப்படையான உண்மைதான்.
ஸோ அவர் தனது பிரதான நோக்கமாக கடந்த காலங்களில் ஊழல் செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதையே பிரதானமாக குறிக்கோளாக கொண்டு இந்த கடந்த ஒரு வருட காலங்கள் செயற்பட்டது போல தெரிகிறது. குறிப்பாக கடந்த ஆட்சி காலங்களில் ஊழல் செய்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பெரும்பாலானோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டதை நாங்கள் கடந்த கால செய்திகளில் பார்த்தோம். அப்படிப்பட்ட கைதுகளிலே ஒரு பிரம்மாண்டமான கைது என்று கூறப்போனால் கடந்த மாதங்களில் நடைபெற்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதை நாம் குறிப்பிடலாம். ஸோ அவர்கள் சட்டத்தின் பிடியில் யாரும் தவறு செய்திருந்தால் தப்ப முடியாது என்ற ரீதியில் தான் கடந்த ஒரு வருட காலங்களில் விசாரணைகளும் கைதுகளும் நடைபெற்றிருந்தன. ஸோ இதை எதிர்க்கட்சிகள் ஒரு அரசியல் பழிவாங்கலின் செயற்பாடு, இது எதிர்க்கட்சிகளை முடக்கும் செயற்பாடு என்ற ரீதியில் கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் இந்த கைதுகள், இந்த ஊழல்கள் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பையும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் மக்கள் அவற்றை நம்புகிறார்கள். இவர்கள் ஊழல் செய்திருப்பார்கள் போலத்தான் இருக்கிறது என்ற ரீதியில் தான் மக்களது கருத்துக்கள் இருக்கின்றன. ஸோ எதிர்காலத்தில் இந்த அரசாங்கத்தை ஒரு அளவிடுவதற்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தல் என்று பார்க்க போனால் உள்ளூராட்சி சபை தேர்தல் தான். அதிலும் தேசிய மக்கள் சக்தி, அதாவது அன்றுகுமார திசாநாயக்கவின் கட்சியானது ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று கணிசமாக வெற்றி பெற்றிருந்தது. ஸோ அதை வைத்துக்கொண்டு அளவிட போனால் இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றது போலத்தான் தெரிகிறது. இருந்த போதும் எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த தேர்தலில் பெறப்படும் வாக்குகளை பொறுத்துத்தான் இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒரு வசனம் இருக்கிறது, எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. நாளாக எந்த மிகச்சிறந்த அரசாங்கமும் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அப்படி நடக்கிறதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த ஒரு வருட காலத்தில் அன்றுகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் அல்லது இவரது ஆட்சி ஒரு ஊழலற்ற ஆட்சி போலத்தான் தென்படுகிறது. கடந்த காலங்களில் அவர் நிறைவேற்றிய பிரதானமான சட்டங்களில் ஒரு முக்கியமானதாக நான் கருத போனால் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டமானது மக்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பையும் பெரும் பேசுபொருளையும் ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்கள், ஓய்வூதியங்கள், சிறப்பு சலுகைகள் அனைத்தையும் டோட்டலாக நிறுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கம். இது ஒரு வீண் செலவு, வீண் பணச்சுமை, இது மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் ஒரு செயற்பாடு என்ற ரீதியில் தான் அவர்கள் அதை நிறுத்தி இருந்தார்கள். அது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. அவர்கள் தெரிவிக்கும் கணக்குகளை பார்க்கும்போது மில்லியன் கணக்கான பணம் மாதம் செலவழிகிறது இவர்களின் பராமரிப்புக்காக. அவையெல்லாம் இலங்கை போன்ற ஒரு வளர்ந்து வரும் நாட்டிற்கு ஒரு தேவையற்ற பணச்சுமை போலத்தான் தெரிகிறது. ஸோ அது ஒரு நல்ல முயற்சியாகத்தான் மக்கள் கருதுகிறார்கள். அதை தவிர இன்னொரு முக்கியமானது பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் மாதங்களில் நிறுத்தப்படும் அல்லது அவற்றை நீக்கப்படும் என்ற ஒரு கருத்தும், அதற்கு பதிலாக இன்னொரு சட்டம் கொண்டுவரப்படும் என்ற ஒரு கருத்தும் தற்பொழுது நிலவுகிறது. அதுவும் ஒரு முக்கியமான எப்படியான சட்டம் அது கொண்டு வரப்பட போகிறது என்பதைத்தான் குறிப்பாக தமிழ் மக்கள் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை பொதுவாக பார்ப்போம். இந்த அரசாங்கத்தில் பொதுவாக ஏமாற்றம் அளித்த சில சம்பவங்கள் என்று கூறப்போனால், உங்களுக்கு தெரியும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றமும் அதற்குரிய குற்றவாளிகளை கண்டுபிடிப்பும் தான் தற்பொழுது பெரிய கேள்வியாக இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த தாக்குதலின் சூத்திரதாரிகள் யார் என்பதை இன்னும் 6 வருடங்கள் கழித்தும் தற்பொழுது 7வது வருடமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்து 1 வருடமாகியும் யார் குற்றவாளி என்பதை உறுதியாக தெரிவிக்க முடியவில்லை. இன்னும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. கடந்த 2025 ஏப்ரல் 21ற்கு முன்னர் ஜனாதிபதி அவர்கள் தேவாலயத்தில் வைத்து தெரிவித்த ஒரு கருத்து, விரைவில் அறிவிக்கப்படும் யார் குற்றவாளி என்பது தொடர்பாக கருத்தொன்றை தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஸோ அந்த வகையில் அப்பொழுதிலிருந்து இன்று வரை உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை யார் உண்மையான குற்றவாளிகள் என்று. ஸோ அந்த விடயத்தில் மக்கள் ஒரு சின்ன ஒரு ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறார்கள். இருந்த போதும் இந்த விசாரணைகளில் உண்மை வெளிப்படும் என்ற நம்பிக்கை இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த கடந்த 1 வருடமானது சீராக சென்ற ஒரு ஆட்சி என்றுதான் கூற வேண்டும். கடந்த கால ஆட்சிகளை ஒப்பிடுகையில் மிகவும் ஒரு கம்பேரேட்டிவ்லி ஒரு நல்ல ஆட்சி என்றுதான் கூற வேண்டும். பார்ப்போம் இது இப்படியே அடுத்த 4 வருடங்களுக்கும் கண்டினியூவாக போகிறதா அல்லது இடையிலேது மிகப்பெரிய பிரச்சனைகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏதும் இந்த அரசாங்கத்தின் மீதும் பெறப்போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக, இறைமையுள்ள நாடாக உத்தியோகபூர்வமாக அங்கீகரிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவர் கடந்த ஜூலை மாதம் தெரிவித்திருந்தார் செப்டம்பர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் தான்
பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போதாம், அதற்கு சில கண்டிஷன்ஸையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த கண்டிஷன்ஸை இப்போ இஸ்ரேல் நிறைவேற்றாத பட்சத்தில் தான் நிச்சயம் அங்கீகரிப்பேன் என்று தெரிவித்திருந்தால், அதை போலவே அவர் இன்று தனது அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருந்தார். ஸோ பலஸ்தீனத்தை அங்கீகரித்திருந்த உத்தியோகபூர்வமாக அங்கீகரித்திருக்கின்ற ஒரு G7 நாடு பிரித்தானியா என்பது இப்பொழுது முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கின்றது. ஏற்கனவே பிரான்சின் இம்மானுவேல் மேக்ரோன் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தால் தான் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாகவும், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தன. அவை வரும் கூட்டத்தில் இதற்கான அங்கீகாரத்தை வழங்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். ஸோ இப்பொழுது இந்த மூவானது பலஸ்தீனத்திற்கான ஆதரவை உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெருவாரியாக ஏற்படுத்தி இருந்த போதிலும் அமெரிக்கா இன்னும் அந்த எதிர்ப்பு மனப்பான்மையில் தான் இருக்கிறது. தற்பொழுது இது உகந்த தருணம் அல்ல என்ற ரீதியில் தான் அமெரிக்கா கருத்துக்களை தெரிவித்து வருகின்றது. இஸ்ரேல் வளமை போல எதிர்ப்பை தான் தெரிவித்திருக்கின்றது. பலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இல்லை என்ற ரீதியில் தான் அவர்களது கருத்துக்கள் இருக்கின்றன. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வரும் 2-3 நாட்களில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் முக்கிய தலைவர்கள் பங்கு பெற்று இது தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவார்கள். ஸோ இதில் அமெரிக்கா என்ன விதமான மூவை செய்ய போகிறது? தற்பொழுதும் காசா சிட்டியில் கடுமையான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேல் ராணுவமான தரைவழியில் தற்பொழுது முன்னேறி கொண்டு செல்கின்றது. அங்கே தரைவழி தாக்குதல்களையும் தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றது. ஸோ கடுமையான ஒரு உயிர்ச்சேதம், பொருட்சேதம் என்பன காசா சிட்டியில் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போர் நிறுத்தத்திற்கான எந்தவித வாய்ப்புகளும் தற்பொழுது தெரியவில்லை, காணப்படுவதாக தெரியவில்லை, கண்ணுக்கட்டிய தூரம் வரை இல்லை. ஸோ மக்களின் அழிவு அங்கே என்ன சொல்வது வெளிப்படை உண்மையாகிவிட்டது. இதை அனைவரும் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலையில் தான் நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம். ஸோ தற்பொழுது இந்த பிரித்தானியாவின் இந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பானது உலக அரங்கில் ஒரு பேசு பொருளாக மாறியிருப்பதுடன் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது தான் தற்பொழுது விவாதமாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஏதும் அழுத்தங்கள் இதனால் பிரயோகிக்கப்படுமா என்றால் தெரியவில்லை. வெளிப்படையாக என்ன விதமான அழுத்தங்களும் தெரிவிக்கப்படவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வை கிடைக்கப் போகிறது. காசாவில் இருக்கும் மக்களின் நிலைமை என்ன, அவர்கள் எங்கே குடியமர்த்தப்பட போகிறார்கள், ஏற்கனவே வெஸ்ட் பேங்கில் இருக்கும் பிரச்சனை, தற்போது பலஸ்தீனியன் அத்தாரிட்டி தான் காசாவிற்கான அதிகாரத்தையும் வழங்கப்பட போகிறதா, என்ன மாதிரியான சொல்யூஷனுக்கு 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு இந்த நாடுகள் அனைத்தும் வரப்போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களைப் போல நானும் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்ன மாதிரியான தீர்வுகள் வரப்போகின்றன என்று. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.